சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு வெறும் 1 மணி நேரத்துல முக்காவாசி இடத்த புக் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு மிச்சம் இருந்த கால்வாசி இடத்த புக் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் பூரா எடுத்து செலவு பண்ணிருக்கீங்க. அது வந்து அம்மாட்ட நான் போன்ல சொன்னனே. ஏமா நீங்க விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னா இவ மனசு கஷ்டப்படும், அதுதான். இத பாருங்க, அத்தை சொல்லாட்டி என்ன, நீங்க சொல்லுங்க. இல்ல, 1/2 மணி நேரத்துல புக்கிங் முடிஞ்சிடுச்சு. ஆனா அட்வான்ஸ் தரும்போது ஒரு பார்ட்டி திடீர்னு இது களிமண் ஏரியா மாதிரி தெரியுது, இங்க பில்டிங் கட்டினா லேசா பூமி எதிர்ச்சி வந்தா கூட தாங்காம புட்டுக்கிட்டு போயிடும், இந்த இடம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அத கேட்டு மத்தவங்களுக்கும் பயம் வந்துருச்சு. எல்லாரும் ஜகா வாங்க பார்த்தாங்க. நான் எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்தும் அவங்க கேட்கல. கடைசியில ஒருத்தர் சொன்னாரு, என் மச்சான் பெரிய சிவில் இன்ஜினியர், அவர் வந்து பார்த்து இது களிமண் பூமி இல்லைன்னு சொன்னாருன்னா நான் இடத்த வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க மச்சானுக்கு போனை பண்ணிட்டு எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் 5 மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஆடி அசைஞ்சு வந்து மண் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நல்ல இடம் தான்னு சொன்னாரு. உடனே எல்லாரும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஆமா. இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியாது. மாமா, டிஃபன் எடுத்து வைக்கிற, வாங்க வாங்க. ஆமாப்பா, வந்து சாப்பிடு. உடனே வந்து சாப்பிடுறீங்களா இல்ல எப்பவும் போல குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறீங்களா? ஆமா மாமா, குளிக்காம எப்படி சாப்பிட முடியும்? அதானே, இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் குளிச்சா என்ன தப்பு? ஐயோ, தப்பே இல்லைங்க, போய் குளிங்க. ஒரு நிமிஷம், நந்தினியும் குளிக்கணும் இல்லையா? கண்டிப்பா, நான் கூட குளிக்காம இருக்கலாம். நந்தினி கட்டாயம் குளிச்சே ஆகணும் இல்ல? ஆமா. சரி, நீங்க போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். அந்த களிமண் கதையை சொன்னப்ப இந்த ஃபைல் கீழே விழுந்துடுச்சு. பத்திரம். நந்தினி, நந்தினி, என்னம்மா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சதுனால உடம்பு ரொம்ப வலிக்குதா? ஐயோ ஐயோ, அம்மாடி, இது பாரு. ஐயோ, என்னாச்சு? எதுக்காக நீ பழற? என்கிட்ட சொல்லு. இத பாரு, இத பாரு, அழாம உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. சொல்லுமா. சுந்தர் மாமா சொன்னதெல்லாம் போய் அத்தை. இன்னைக்கு புக்கிங் நடக்கவே இல்லை. நாங்க நம்ம இடத்துக்கு போய் நடந்துட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா அத்தை. விஸ்வா மனசு உடைஞ்சு போய் வீட்டுல இருந்தப்போ அவரை சரி பண்றதுக்காக எவ்வளவோ ஆறுதல் சொன்னேன், தைரியமும் சொன்னேன். ஆனா என்னோட வாய் வார்த்தை எந்த விதத்திலயும் அவர் மனச மாத்தல. அதுக்கப்புறம் பேச்சால கொடுக்க முடியாத ஆறுதல தாம்பத்தியத்தால கொடுக்க முடிவு பண்ண. அதோட முடிவு என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துருச்சு. ஐயோ, இது பாரு, இது பாரு, அழக்கூடாது, சரியா? அதுக்கேம்மா நீ தப்பு பண்ண மாதிரி அழற? புருஷனுக்கு பொண்டாட்டி செய்ய வேண்டிய கடமையை தான் நீ செஞ்சிருக்க. அதனால அவனோட ரத்தம்
உன் உடம்புல உசுரா ஓடிக்கிட்டு இருக்கு. அது அவன் இப்போ உன் கூடவே இருக்கிற மாதிரி, உன் உடம்புல வந்து தங்கி இருக்கிற மாதிரி. அதுக்கு நீ இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணுமா? எப்படி அதை சந்தோஷப்பட முடியும்? விஸ்வாவும் நானும் சந்தோஷமா இருந்ததுக்கு அடையாளமா என் வயித்துல குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சா ரேவதியும் மகேஷும் என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைக்க போறாங்க? மனசு நொறுங்கி போயிடுவாங்க அத்தை. என்னம்மா நீ சொல்ற? மகேஷ் என் பைக்கை தொலைச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? தண்ணி அடிச்சதுனால? ஏன் தண்ணி அடிச்சான்னு தெரியுமா? தெரியாதுமா. எனக்கு தெரியும். தொட்டுக்கிற தூரத்துல இருந்தாலும் நமக்கு இடையில 100 கிலோமீட்டர் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கு. குடும்ப நிலைமைய நினைச்சு சின்ன ஜெருசுங்க அவங்க மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வாழறப்போ நான் குழந்தை பெத்துக்க நினைச்சா அது தப்பு இல்லையா அது? அதனாலதான். சரி, அதுக்கு என்ன சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். இத பாரு, மன்னிக்கிறதுக்கு நீ பண்ணது தப்பு இல்லம்மா. நீ பண்ணிருக்கிறது பெரிய விஷயம். இப்படி பண்றதுக்கு எந்த ஒரு பொண்ணுக்கும் மனசு வராது. உனக்கு வந்திருக்குமா? இது பாரு, நீ வயித்த மட்டும் சுத்தம் பண்ணலம்மா, மனசையும் சுத்தம் பண்ணிருக்கம்மா. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இது பாரு, அழக்கூடாது. நந்தினி, இப்போ உன் உடம்பும் சுத்தமாயிருச்சு. வா, எழுந்துரு, உள்ள போலாம். வாமா. கொஞ்சம் நிப்பாட்டுங்க அண்ணே. மாலதி, மாலதி ஒரு நிமிஷம் நில்லு மாலதி. சொல்றத கேளு மாலதி, வண்டியில வந்து ஏறு. இந்த பாருங்க, நடக்கிறதுக்கு கால்ல தெம்பு இருக்கு, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக உன்னை கூப்பிடல. இது பாருங்க, சொல்றது கேளுங்க. என்னை எங்கேயும் கொண்டு போய் விட வேணாம், வம்பு இழுக்காம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. மாலதி நில்லு மாலதி, சொன்னா கேளு மாலதி. நான் வம்பளுக்கு வரல, நல்லது பண்ணதான் வந்திருக்கேன், என்ன நம்பு. எனக்கு நல்லது பண்ண எங்க வீட்ல 1க்கு 6-7 பேர் இருக்காங்க. அவங்க போது எனக்கு. உங்க உதவி எனக்கு தேவையில்லை. முதல்ல கிளம்புங்க. அந்த 6-7 பேர்ல நீ முக்கியமா நினைக்கிற ஒருத்தி உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் சாதாரண துரோகம் இல்ல, பச்சை துரோகம். யார சொல்றீங்க? வேற யார சொல்ல போறேன்? உன் தங்கச்சி நந்தினியை தான் சொல்ல போறேன். வாய் மூடுங்க. என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். இந்த குருட்டு நம்பிக்கை தான் இப்போ உன் வாழ்க்கையே பாழாக்கிட்டு இருக்கு. உன் புருஷனை உங்கிட்டேந்து தட்டி பறிச்சிருக்கு. இது பாருங்க, வேண்டாம். அப்புறம் தேவையில்லாம உங்க மரியாதை கெடுத்துக்காதீங்க. என் புருஷனையும் என் தங்கச்சியும் சேர்த்து வச்சு பேசி என் மனசை குழப்புற வேலை என்னோட நிறுத்திக்கோங்க. இனி குழப்பத்துக்கு வேலையே இல்ல, அது தெளிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? நம்ம 2 பேருக்கும் இருந்த சந்தேகம் இப்ப உண்மைதானு உறுதியாயிடுச்சு.
அது ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைனா உன் குடும்பமானம் நாரி போயிடும். வா போலாம். என்ன பண்ணுங்க? விடுங்க. சொல்றது உனக்கு கேளுங்க. உண்மை என்னன்னு புரிய வைக்கிறேன். வா அண்ணா, வண்டி எடுங்கண்ணே. ஏங்க இப்படி பண்றீங்க? இப்ப எங்க என்ன கூட்டிட்டு போறீங்க? என்ன இது? ஏய், பேசாம வா. என்ன பண்றீங்க? விடுங்க. இங்க பாருங்க. இங்க விடுங்க. இப்ப எதுக்காக என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தீங்க? சத்தியமா விஷம் ஊசியெல்லாம் போட மாட்டேன். தைரியமா வா, நர்ஸ பார்க்கலாம். எங்க நான் எதுக்குங்க நர்ஸ பார்க்கணும்? உண்மையை தெரிஞ்சுக்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட இதுக்கு நீங்க விஷம் ஊசி போட்டே என்ன கொண்டு இருக்கலாம்னு சொல்றியா இல்லையான்னு பாரேன். சிஸ்டர், சிஸ்டர், வரேங்க. சிஸ்டர், என்கிட்ட காட்டுனீங்கல்ல, அது இவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஷியோர், வெயிட் பண்ணுங்க. என்ன எடுத்துட்டு வர போறாங்க? அயோக்கியத்தனத்தை, அக்கிரமத்தை, அசிங்கத்தை, கேவலத்தை. அதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு கேக்குறியா? பேப்பர் வரும், படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க. இந்தாங்க. 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்னியே, படி. நடந்த உண்மை என்னன்னு பளிச்சுன்னு புரியும். இதுல இருக்கிற நந்தினி உன் தங்கச்சி தானே? சுந்தரு உன் புருஷன் தானே? நந்தினியோட வயித்த கழுவ எனக்கு சம்மதம்னு சொல்லி உன் புருஷன் கையெழுத்து போட்டிருக்கானா? அதுவும் என்னன்னு போட்டிருக்கான்? நந்தினியோட புருஷன் நான் தான்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கான். இப்ப புரிஞ்சுதா நடந்தது என்னன்னு? நேத்து ராத்திரி நந்தினி களைச்சு போய் வீட்டுக்கு வந்திருப்பாளே, அது ஏன்னு உனக்கு அப்ப புரியாம இருந்திருக்கும். இப்ப புரிஞ்சுதா? அப்பாடா, வாங்கின காசுக்கு உருப்படியா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்குது. சிஸ்டர், அம்மா ரேவதி, நந்தினிக்கு தலை வலிக்குதுன்னு கஷாயம் போட்டு வச்சிருக்கேன், அத கொண்டு வாமா. அத்தை, அவளுக்கு தெரியாது. ரேவதி, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா. இது கொண்டு வர அத்தை. குடுமா, நான் ஆத்துறேன். நந்தினி, அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு அத்தை. இன்னுமா மாவு போட்டு முடிக்கல? அதாம்மா எனக்கும் புரியல. இந்த நேரத்துக்கெல்லாம் கண்டிப்பா வந்திருக்கணும். வழியில யாரையாவது பார்த்து பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்காளோ என்னவோ. அப்படிதான் இருக்கும். அரட்டை அடிக்கிறதுனா அக்காக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. பரவாயில்ல, பேசிட்டு வரட்டும் விடு. தினமும் மாவு ஆட்டி ஆட்டி ஊஞ்சு போறா. ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா? 4 பேரை பார்த்து மனசு விட்டு சிரிச்சு பேசிட்டு வந்தா அக்காக்கு எனர்ஜியா இருக்கும். அத்தை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னம்மா? இனிமே அக்கா மாவாட்ட கூடாது. நம்ம குடும்பத்துக்கு பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக நல்லா வந்துட்டு இருக்கிற தொழிலை விடவா சொல்ற? சொல்லுங்க சார். சரிங்க, நான் அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். அதானே, தொழில் நல்லா நடக்கும்போது அதை கைவிடுறது தப்பு நந்தினி. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க மாமா. சரி சொல்லு. மாவு வேணும்னு கேட்டு அக்காக்கு டெய்லி ஆர்டர் மேல ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. அக்கா தனியால மாவாட்டி அவளால சப்ளை பண்ண முடியாது. அதனால ஒரு தனி இடம் பார்த்து புதுசா 5-6 ஆட்டுக்கல்லு வாங்கி போட்டு 10 பேரை வேலைக்கு வச்சு மாவாட்டினாதான்
கேக்குறவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ண முடியும். 10 பேரை வேலைக்கு வச்சா அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஆள் வேணும். அத அக்கா பண்ணட்டும். அப்படி சொல்றியா? சூப்பர் ஐடியாக்கா. அப்படின்னா மாலதி வந்ததை அவளை கூட்டிட்டு போய் இன்னைக்கே ஆட்டுக்கல்லுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருவோம். அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அக்கா வரட்டும். சரி, அப்புறம் நேத்து இடம் புக் பண்ண வந்த எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். நாளைக்கு நாளானிக்கு அஷ்டமி நவமி வர்றதுனால 2 நாள் கழிச்சு வர்றேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது சரிதானே? சரி, வரட்டும். என்னது மாலதி முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. நேத்து 2 பேரும் சேர்ந்து எங்க போயிட்டு வந்தீங்க? இடம் புக் பண்ண போனும் களிமண் பூமின்னு சொன்னாங்க. காத்திருந்தோம், இன்ஜினியர் வந்தாரு, டெஸ்ட் பண்ணாரு, பொழுது போயிடுச்சு. ச்சே! ஒரு உண்மையை மறைக்க எத்தனை போய் என் மண்டையில வெறும் களிமண் நினைச்சு ஒரு களிமண் கதையை கட்டி நம்ப வச்சிருக்கீங்கல்ல. நம்பிக்கை துரோகி, நம்பிக்கை துரோகி. மாலதி, என்னம்மா ஆச்சு உனக்கு? நாக்க கொஞ்சம் அடக்கி பேசு. நீங்க சும்மா இருங்க அத்தை. இனிமேல அடங்கி இருக்கிறதுக்கு நான் உட அடிமை கிடையாது. கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நேத்து இவங்க 2 பேரும் எங்க போயிட்டு வந்தாங்க தெரியுமா? அது வந்து அத நான் சொல்றேன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். அதனாலதான் மாமா சொல்லல. எப்படி எப்படி சொல்ல முடியும்? ஹாஸ்பிட்டல்ல ரத்த தானம் பண்ண போயிருந்தா வந்த உடனே பெருமையா சொல்லி இருக்கலாம். ஆனா பண்ணது அக்கிரமம், அசிங்கம், கேவலம், துரோகம். ஐயோ, அது மூடி மறைக்க போனத எந்த மூஞ்ச வச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்க முடியும்? போதும் மாலதி, என் பொறுமையை சோதிக்காத. நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது சொல்லிங்கிறதுக்காக உனக்கு இவ்வளவு கோவம் வரதுல எந்த நியாயமும் இல்ல. ஏன் வராதுங்கற? கோவப்படாம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு வேற யாரும் கிடையாது. நான் உங்க பொண்டாட்டிங்க. அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியா? கேவலங்கற, துரோகங்கற, எதை வச்சு நீ அப்படி சொல்ற? இவ வயித்துல வளர்ந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக இவ புருஷன்னு நீங்க கழுத்து போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்ங்கற? இவ கர்ப்பமானதுக்கு நீங்க தானே காரணம் அர்த்தம். மாமா இருங்க மாமா. நீ தப்பா பேசுறக்கா. நடந்தது என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தையை விடுறக்கா. ஆமாமா, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்ட. கர்ப்பத்தை கலைச்சிட்டு வந்த விஷயத்த ராத்திரியே நந்தினி எனக்கு சொல்லிட்டா. ஆமா அத்தை. தப்பு பண்றவங்களுக்கு உங்கள மாதிரி பெரியவங்களோட துணை இருந்தா பெரிய பலமா தான் இருக்கும். உங்களை துணைக்கு வச்சுக்கிட்டு என்ன அடக்கி ஒடுக்கணும்னு நினைச்சிருக்கா. அதனால சொல்லிருப்பா. இல்லம்மா, இல்ல. நீ அதை கேட்டிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்ட. இல்லத்த, இனி நான் எதை கேட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஆரம்பத்திலே நான் சுதாரிச்சுக்கிட்டு
இவங்க 2 பேரையும் தட்டி வைக்காம போனது என் தப்புதான். விஸ்வ காணாம போன நாள்ல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தூங்கி எழுந்திருச்சதும் இவர் வாயில இருந்து வர முதல் வார்த்தை நந்தினி. தூங்க போறதுக்கு முன்னாடியும் நந்தினி. நந்தினி காஃபி குடிச்சியா? நந்தினி டிஃபன் சாப்பிட்டியா? நந்தினி சாப்பாடு சாப்பிட்டியா? மூச்சுக்கு 300 தடவையும் நந்தினி 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 தான். இவ சாப்பாடு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம எல்லாரையும் சாட்சியா வச்சுக்கிட்டு சாப்பிடலன்னா ஊட்டி விடுவேன்னு சொல்லி இவரு ஊட்டியும் விட்டாரு. என்ன அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிற?